Hello guys, welcome back to our channel. சம்மருக்கு குட் பை சொன்னாலுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற 5 ரெஃப்ரெஷிங் அண்ட் கூல் ரெசிபீஸ் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்க் மெலான் ஷேக். இதை நம்ம எப்படி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு அண்ட் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மஸ்க் மெலான் அப்படின்றது முலாம்பழத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் செய்ய போகிற ஜூஸ். இந்த மஸ்க் மெலான் பார்த்தீங்கன்னா எல்லா லோக்கல் ஃப்ரூட் ஷாப்லையுமே கிடைக்கும். முலாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டுமே பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு நான் ஆட் பண்றேன் அண்ட் சுகர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணிட்டு நீங்க குடிச்சீங்கன்னா மஸ்க் மெலான் ஜூஸ் ரெடி ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாட்டர் கண்டென்ட் இருக்கு அண்ட் இந்த மஸ்க் மெலான் ஷேக் உங்களை ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் அண்ட் டைஜஷனுக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு விட்டமின் சி பூஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெஸ்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் கூலராகவும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பங்கூழ். இது நிறைய பேத்துக்கு இன்னுமே என்னன்னு தெரியாது. பட் எங்க வீட்டுல இதை அடிக்கடி செய்யற ஒரு ரெசிபி. இதை நம்ம உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. போற போக்குல ஒரு சொம்பு இருந்துச்சுன்னா அதுல ஊத்தி குடிச்சிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி செய்யறதுமே. கம்பை வாஷ் பண்ணி எடுத்த உடனே அதை மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கிடணும். தென் பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த பவுடர்டு கம்பை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாருமே விரும்பி சாப்பிட்டு இருக்க ஒரு ரெசிபியா இது இருந்திருக்கும். இது எதுல ரிச்சா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைபர்ல இந்த கம்பங்கூழ் ரொம்பவே ரிச்சா இருக்கு. தண்ணியில அந்த பவுடர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கெட்டி ஆயிடும். இது வந்து எப்ப ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில கை நனைச்சிட்டு இதை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாம வரும். அப்போதைக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடுங்க. இது கூட சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, பெப்பர், சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு உங்கள் கை யூஸ் பண்ணி நல்லா கிண்டி உங்களுக்கு தேவையான நேரத்தில் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது உங்கள் பாடியை போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் கூல் பண்ணும். சம்மருக்கு மட்டும்தான் இந்த ரெசிபி சாப்பிடணும்னு கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இதை சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் சர்பத். லெமன் இருக்கனால நம்மளுக்கு மூட் வந்து இன்ஸ்டன்ட்டாக ரெஃப்ரெஷ் ஆகும். நான் வந்துட்டு ஒண்டி பீலியோட நன்னாரி சர்பத் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் டம்ளர்ல ஆட் பண்ணிட்டு அது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் லெமன் வீட்டில் இருந்துச்சுன்னா லெமன் கட் பண்ணிட்டு ஒரு அரை லெமன் பிழிஞ்சாலே போதும். நல்லா டேஸ்டா இருக்கும். இது ஒரு கிளாசிக் டெசி சம்மர் ட்ரிங்க். உங்க பாடியை கம்ப்ளீட்டா டீடாக்சிஃபைஸ் பண்ணிடும். உங்ககிட்ட சப்ஜா விதைகள் இருந்தா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு குடிச்சு பாருங்க, அவ்வளோ ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி பாத்தீங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். நான் மேங்கோ ஃபிளேவர் தான் சூஸ் பண்ணேன். பட் என் தங்கச்சி இருக்கால அவ தான் அந்த சாக்லேட் ஃபிளேவர் சூஸ் பண்ணா. ஸ்டவ் ஆட் பண்ணிட்டு கிண்ணம் வச்சுக்கிறேன். அதில் 200 ml ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பவுடர் எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும். இதில் பாதி பவுடர் மட்டும் எடுத்து இந்த கொதிக்கிற பாலோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த குழந்தைங்க தான் சாக்லேட்டுக்கு நோசலாக போகுது. ஸோ மறக்காம அவங்களுக்கு இந்த ரெசிபியை வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ஒன்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அலுமினியம் ட்ரே இல்லைனா கிண்ணத்துக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அண்ட் இது அப்படியே ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து வச்சிருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நான் வெளியில் எடுத்து பார்க்குறேன். நல்லா கெட்டியாக கொலன்னு இருந்தது. ஸோ அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட வேற பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணியுமே நீங்கள் பீட் பண்ணலாம். ஷேக் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு அகைன் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஒரு 1 hour கழிச்சு எடுத்து பாருங்க, இது மாதிரி நல்லா வரும். ஒரு ஸ்கூப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட கரண்டி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து வந்திருந்தது. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா சட்டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்த் இந்தியா சைட் இல்லை பீகார் சைட் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ட்ரிங்க். இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. சட்டு அப்படின்றது இந்த முழு பொட்டுக்கடலையே சொல்லுவாங்க. என்கிட்ட உடைச்ச பொட்டுக்கடலை இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலையே நம்ம இப்போ மிக்சிக்கு மாற்றிடலாம். மிக்சிக்கு மாற்றினோதே இதை நல்ல பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு டம்ளரில் இந்த சட்டு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். தென் பச்சை மிளகாய், தென் லாஸ்ட்டாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். இது கூட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சட்டு ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரோட்டீன் எனர்ஜி பேக் ட்ரிங்க். இது பீகாரில் மட்டும் ஃபேமஸ் இல்லை. இது உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிறதும் இல்லாமல் பசி எடுக்கவும் விடாது. அண்ட் இது உங்கள் கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப முக்கியமான ரெசிபி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது டெய்லி 3 எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஒரு 5 ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இந்த ரெசிபிஸ்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.